கேள்விகள் ஒவ்வொரு நாளுமே நீங்க வீட்ல இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கும் மருத்துவம் சார்ந்த பலவிதமான கேள்விகளுக்கு SRMல இருந்து 6 சிறப்பு துறையை சார்ந்த மருத்துவர்கள் பதிலளிக்க காத்துட்டு இருக்காங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 044445969444. SRMல இருந்து வந்திருக்க அந்த 6 சிறப்பு துறையை சார்ந்த மருத்துவர்கள் யார் யாருன்னு உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். டாக்டர் அனுராதா, மகப்பேறு மற்றும் பெண்கள் நல மருத்துவர். டாக்டர் சேகர், குழந்தைகள் நல மருத்துவர். டாக்டர் முரளி நரசிம்மன், டெர்மட்டாலஜிஸ்ட். டாக்டர் ராஜேஷ், மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட். டாக்டர் முகமது ஆபித் அலி, நியூரோசர்ஜன். டாக்டர் பாலமுருகன், பொது அறுவை சிகிச்சை நிபுணர். இவங்க 6 பேர்கிட்டயுமே மருத்துவம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்க கேட்டு பயனடையலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் சிதம்பரத்துல இருந்து மீனா பேசுறேன் மேம். ஓகே மீனா, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு இப்போ குழந்தை பிறந்து 1.5 மாசம் ஆகுது மேடம். சிசேரியன் தான் பண்ணிருக்காங்க. குழந்தை வந்துட்டு பால் குடிக்கிறதுக்கு அழவே மாட்றா. மத்தபடி பாத்ரூம் போறது, டாய்லெட் போறதுக்கு அழறா. பால் குடிக்க மாட்டேது. சிவனேன்னு தான் கிடக்குது. அப்படியே ஒரு சத்தம் போடவே மாட்றா. நையின்னு இருக்கிற மாதிரி தெரியுது. குழந்தை ரொம்ப டல்லா இருக்கிறா எப்ப பார்த்தாலும். ஃபீடிங் வந்து எப்படி பண்றதுன்னு தெரியல. எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஃபீடிங் பண்றதுன்னு தெரியல மேடம். எனக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னு தெரிய மாட்டுது. ஆனா டாக்டர் வந்து 1/2 அன் ஹவருக்கு ஒரு டைம், 1 ஹவர் ஒரு டைம் கொடுக்க சொன்னாங்க. அந்த மாதிரி அது எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. அந்த கேள்வி கேட்கணும் மேடம் டாக்டர் கிட்ட. ஏமா குழந்தை வந்து பிறந்தோன்னு அழுதுச்சா? இல்ல சார், அழுலன்னு சொன்னாங்க. அழுவலையா? சரி, கண்ணாடி ரூம்ல எதுவும் வச்சிருந்தாங்களா குழந்தைய? இல்ல டாக்டர், அதெல்லாம் பண்ண. அப்படி இல்ல, நல்லா அழுவுதா இப்போ குழந்தை? இல்ல, அழவே மாட்றா. எப்போது அப்படியே கொஞ்சம் தான் லைட்டா தான் அழுறா. அது பாத்ரூம் போனா அப்படியே. இந்த மாதிரி பால் நல்லா சப்பி குடிக்குதா? பால் குடிக்கிறப்போ பால்லாம் சப்பி குடிக்கிறா. அப்போ இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து நீங்கள் போதான் அதுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ வந்து நீங்கள் தாய்ப்பால் தொடர்ந்து 6 மாதத்துக்கு தாய்ப்பால் தான் கொடுக்கணும். கொடுக்குறப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசாமே இருந்துச்சுன்னா 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குழந்தை எழுப்பி விட்டு, புரியுதா உங்களுக்கு, அதை வந்து தாய்ப்பால் குடிக்க வைங்க. கொஞ்ச நாள் அதை பார்த்துக்கிட்டே இருங்கம்மா. அந்த குழந்தைய கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். குழந்தை ஏதாச்சும் வந்து சரியா இது நிற்கலை, கழுத்து நிற்கலை, இல்லை குழந்தை வந்து முகம் பார்த்து சிரிக்கலைன்னா அதுக்கு பிறகு நீங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சு எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்க டாக்டர். அப்புறம் வந்து டாக்டர், இப்போ வந்து குழந்தை வந்துட்டு பாத்ரூம் போறப்போ அந்த மணி நேரத்துல மட்டும்தான் இது பண்றா. சரி, எப்படி டாக்டர் நான் பண்ணணும்? ஃபீடிங் வந்து எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு டைம்? அதான் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. குழந்தை அழுகுறப்ப டிமாண்ட் ஃபீடிங்னு பேருமா. குழந்தை அழுகுறப்ப தான் தாய்ப்பால் கொடுக்கணும். நீங்க 1/2 மணி நேரத்துக்கெல்லாம் ஒரு தடவை குடித்தீங்கன்னா பால் குடிக்காது குழந்தை. அப்படி 3 மணி நேரத்துக்கு பிறகு பால் குடிக்கலைன்னா குழந்தைய எழுப்பி விட்டு அதுக்கு பிறகு நீங்க பால் கொடுக்கணும். புரியுதா? புரியுது டாக்டர். இப்ப வேற ஏதாவது நம்ம இதெல்லாம் கொடுக்கலாமா சத்துக்கு? இல்ல, அதெல்லாம் கொடுக்கவே கூடாது. 6 மாதம் வரலையும் வெறும் தாய்ப்பால் தான் கொடுக்கணும். தண்ணி குடிக்கலாமா? தண்ணி கொடுக்க கூடாது, தேவையில்லை. குழந்தைக்கு வேண்டிய தண்ணி எல்லாம் தாய்ப்பால்ல இருந்து வருது. அதனால தாய்ப்பாலுக்கு 6 மாதம் வரலையும் தண்ணியும் கொடுக்க வேண்டாம். சரிங்க டாக்டர். நான் குடிக்கலாமா டாக்டர்? நீங்க நிறைய குடிக்கணும். நீங்க வந்து நல்லா வந்து ஒரு 4 லிட்டர் ஜூஸ், தண்ணி இந்த மாதிரி நிறைய சாப்பிடணும். நல்லா சாப்பிடணும். அப்பதான் உங்களுக்கு பால் நல்லபடியா சுரக்கும். சரிங்க டாக்டர். ஒரு பக்கம் இப்ப நான் பால் கொடுத்துட்டு இருக்கேன்னா அதே பக்கம் திரும்ப நான் கொடுக்கலாமா டாக்டர்? இல்ல, அது மாதிரியும் கொடுக்கலாம். ஒரு பக்கம் மாத்தி அடுத்த தடவை கொடுக்கல, அடுத்த பக்கத்துல இருந்து கொடுக்கறது நல்லது. சரிங்க டாக்டர். ஏன்னா நான் இப்ப பால் கொடுத்துட்டே இருக்கிறப்ப பால் இந்த சைடு வரல அப்படின்னா இந்த சைடு திரும்ப கொடுக்குறேன் டாக்டர். அதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு சைடு ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா அடுத்த சைடு அடுத்த தடவை கொடுக்கலாம். அடுத்த தடவை கொடுக்கணும். ஆமா ஆமா. தேங்க்யூ டாக்டர். சரி சரி, நன்றி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். உங்க பேரு என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? சார் என் பேர் அங்கமுதன் மேடம். ஓகே சார், நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்க்காதீங்க சார், போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. டிவி வால்யூம் குறைச்சிடலாம். ஹலோ. என் பேர் அங்கமுதன் மேடம். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? ஹலோ சார், நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்க்காதீங்க சார், மொபைல்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. இல்லைங்க, நான் டிவி பார்க்கல. ஓகே, உங்களோட கேள்வி என்ன? பொண்ணுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க, இணைப்புல தான் இருக்கீங்க.
எங்க பொண்ணுங்க வயசு 17 ஆகுது, தூக்கத்துல யூரின் போகுது நைட்ல. அது என்ன ஓகே, பண்ணலாம்? 17 வயசு ஆகுது. ஆமாங்க. 17 14 வயசாங்க? 17. 17 வயசா? 17 வயசு தூக்கத்தில் யூரின் போகுது. ஆமா சார். எவ்வளோ வருஷமா அந்த மாதிரி போகுது? அது ரொம்ப நாளாவே அப்படிதாங்க. அந்த இப்ப இன்னைக்கு மாறினா நாளைக்கு மாறினாங்க, எழுப்பிடுவோம். ஒரு நாளைக்கு தண்ணி கம்மியா குடிச்சுன்னா சரி, இதுக்கு வந்து முதல்ல இந்த குழந்தைக்கு போக ஆரம்பிச்சிச்சுன்னா அதில் வந்து யூரின் இல்லாத தொற்று இருக்கான்னு பார்க்கணும், யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு யூரின் டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அந்த இன்ஃபெக்ஷன் இருந்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டாக்க அது வந்து திருப்பி போகாது. ரெண்டாவது, குழந்தை அந்த 17 வயசு குழந்தை படுக்கிறதுக்கு முந்தி யூரின் போயிட்டு படுக்க வைக்கலாம். ரெண்டாவது, ஒரு 12 மணிக்கு நைட்டு எழுப்பி விட்டு திருப்பி யூரின் போக வைங்க. அந்த மாதிரி தொடர்ந்து பழக்கப்படுத்திக்கிட்டு வந்தாக்க அது குறைகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு மேலேயும் பண்ணிச்சுனாக்க நீங்கள் மற்ற டெஸ்ட் எல்லாம் பண்ணி தான் பார்க்கணும். வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, இதில் ப்ராப்ளம் இருக்கா என்னென்னு அதை பார்க்கணும். சில சமயம் குழந்தைய வந்து நீங்கள் திட்டினீங்களோ இல்லைன்னா அடிச்சிங்களான்னாக்கா பயந்து போய் அந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துங்க. ஏதாச்சும் தொடர்ந்து இந்த மாதிரி இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்துச்சுனாக்க டாக்டர்கிட்ட காமிச்சு மற்ற டெஸ்ட்டும் பண்ணி பார்த்து தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஓகே சார், தொடர்ந்து உங்களோட கேள்விக்கு பதிலளிக்க டாக்டர் ஆபித் அலி இருக்காரு, நியூரோ சர்ஜன். உங்க கேள்விக்கு பதிலளிப்பார், தொடர்ந்து பேசலாம். ஸோ இந்த மாதிரி யூரினரி இன்கான்டினன்ஸ் யூரின் போகிறாங்கங்கிறப்ப வந்து 14-12 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு இருக்கும். அது மேலே ஸ்டாப் ஆயிரும். 17 வயசுங்கிறது பெரியவங்கிறதுனால வந்து சார் சொல்ல மாதிரி சில சிம்டம்ஸ் நைட்டே வந்து யூரின் போயிட்டு படுக்க சொல்கிறது, நைட் அதிகமாக தண்ணி குடிக்காமல் இருந்தாலே வந்து நமக்கு செட்டில் ஆயிரும். அதுக்கு மேலேயும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம எவாலுவேட் பண்ணோம். மோஸ்ட்லி வந்து ஒரு நியூராலஜிஸ்ட்டை இல்லை யூராலஜிஸ்ட்டை காமிச்சா தான் இது என்ன ப்ராப்ளம் நம்ம அசஸ் பண்ண முடியும். ஸோ இவங்களுக்கு வந்து நரம்பியல் கோளாறு எதாவது இருக்கான்னு பார்க்கறதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இந்த மாதிரி சில டெஸ்ட்லாம் தேவைப்படும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி போய் நியூராலஜிஸ்ட்டோ இல்லை யூராலஜிஸ்ட்டோ பார்த்தா தான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தேவை இருக்கா, ஸ்கேன் பண்ணுமான்னு பார்த்துட்டு நியூரோ ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. நீங்கள் இதை அலட்சியமாக விடாதீங்க. மேக்ஸிமம் 1 or 2 days வெயிட் பண்ணுங்கள். சார் சொல்ல மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்குது, இதே மாதிரி ப்ராப்ளம் கண்டினியூ ஆகுதுன்னா நீங்கள் போய் டேரெக்டாக டாக்டரை பார்த்து தான் ஃபர்தர் எவாலுவேட் பண்ணுவது. ஓகே, பொதுவாக சின்ன குழந்தைங்களுக்கு தான் பெட் வெட்டிங் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் 17 இயர்ஸ் ஒரு பெண்ணுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா உடனே நீங்கள் டாக்டரை போய் அணுகிறது தான் ஒரு முறையான விஷயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஆபித் அலி அவர்கள் கிட்ட ஒரு கேள்வி. நம்ம நிகழ்ச்சிக்கே பல பேர் கால் பண்ணியிருக்காங்க. குழந்தைகள் நல்லா பேசிட்டு இருக்காங்க, இல்லை பெரியவங்க நல்லா பேசிட்டு இருக்காங்க, திடீர்னு சைலண்ட் ஆயிடுறாங்க. திடீர்னு ஒரு வாய்க்கிட்ட மட்டும் ஒரு விதமான வலிப்பு வருது. ஸோ பல விதமான வலிப்புகள் சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ இந்த வலிப்புகளில் எது ரொம்ப சிவியர், இல்லை எல்லா வலிப்புகளுக்குமே உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அவசியமான விஷயமா? இல்லை, வலிப்புகள்லேயே நீங்கள் சொன்ன மாதிரி பல விதம் இருக்குது. முகத்தில் ஒரு சைடு மட்டும் துடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு கை மட்டும் வலிப்பு வெட்டி இருக்கும், இல்லை உடம்பு ஃபுல்லாகவே வரும். ஸோ இதில் எது சிவியர் இல்லை எதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் கிடையாது. எல்லா விதமான வலிப்பு நோய்களுக்கும் இமீடியட்டாக போய் டாக்டர்கிட்ட பார்த்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இது என்ன காரணத்தினால வந்துச்சுன்னு அசஸ் பண்ணிவிட்டு அதை டயக்னோஸ் பண்ணிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்லது. இது ஒவ்வொரு விதமான வலிப்புக்கும் ஒரு விதமான காரணம் இருக்கும். ஸோ இமீடியட்டாக வந்து நியூராலஜிஸ்ட்டை பார்த்து தான் இதுக்கு வந்து மூளையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா. முக்கியமான காரணம் வந்து மூளையில் ஏதாவது கோளாறு இருக்குது, ஏதாவது கட்டி இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை மூளையில் ஏதாவது தழுவு மாதிரி இருக்கலாம், இல்லை மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் ஏதாவது அடைப்பு இருக்கலாம், இல்லை பிறவிலே சில வந்து வளர்ச்சி கோளாறு இருந்தாலும் ஃபிட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி காரணங்கள் என்ன காரணத்துக்காக வருதுன்னு ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அசஸ் பண்ணிவிட்டு என்ன காரணம் இருக்கோ அதுக்கு வந்து ஏதாவது இப்போ கட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா ஆப்ரேட் பண்ணி எடுக்கணுமா, இல்லை அந்த மாதிரி என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கோ பண்ண முடியுதான்னு பார்க்கணும். பண்ண முடியலன்னா இவங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக சில மாத்திரைகள் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து என்ன டோஸில் கொடுக்குறாங்களோ அந்த டோஸ்க்கு கரெக்டாக பார்த்து 1 மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை திருப்பி பார்த்து அந்த டோஸ் கரெக்டாக செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டா அவங்க வந்து ஃபிட்ஸ் இல்லாமல் வந்து நம்ம வந்து ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து இந்த ஃபிட்ஸ் வர்ற பேஷண்ட்ஸ் வந்து நார்மல் பேஷண்ட்ஸ் மாதிரி இருக்கலாம், பட் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெரியவங்களுக்குலாம் அந்த டிரைவிங் பண்ணக்கூடாது, 2 வீலர் டிரைவ் பண்ணக்கூடாது, 4 வீலர் டிரைவ் பண்ணக்கூடாது, ஒரு டேஞ்சரஸ் பிளேஸில் வந்து ஒரு ஒர்க்கிங் நியர் ஒரு நெருப்புக்கு பக்கத்துலையோ இல்லை மொட்டை மாடியிலோ ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணாமல் தூக்கத்தை வந்து மினிமம் 6 to 8 hours ஸ்லீப் இருக்கணும், ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது. இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி டோஸ் கரெக்டாக எடுத்தாங்கனாலே வந்து இவங்க நார்மல் பர்சன்ஸ் மாதிரி லைஃப்பை லீட் பண்ணால். பட் எல்லா ஃபிட்ஸுமே வந்து நம்ம இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயம் தான். இது லைட்டாக தானே வருது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அலட்சியமாக விட வேணாம். ஏன்னா ஆரம்பத்திலே பார்த்தோன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் இப்போ வந்துருச்சு. ஓகே, ஃபிக்ஸ் பொதுவாக பல பேர் வந்துட்டு கை கால் இழுக்கிறது மட்டும் தான் ஃபிக்ஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பல பேருக்கு வந்துட்டு மைல்டான ஃபிக்ஸஸ் வரும், அது ஃபிக்ஸ்னே தெரியாத அளவுக்கு கூட ஃபிக்ஸஸ் இருக்கு. ஸோ அது மாதிரியான சில ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா உடனே டாக்டர் போய் அணுகிறது தான் முறையான விஷயம்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. குட் மார்னிங் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் நான் வந்து விக்னேஷ், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே விக்னேஷ், உங்களோட கேள்வி என்ன? மேடம் அதாவது சிஸ்டரோட பையன் பேபிக்கு 2 ஏஜ் ஆகுது மேடம். ஓகே, அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா
அதாவது நிக்க மாட்டேங்கிறாரு, இன்னும் தவந்துகிட்டே தான் இருக்காரு, கால் சரியா யூஸ் பண்ணல. அது நரம்பியல் சம்பந்தப்பட்டமான பிரச்சனை ஏதாவது இருக்குமான்னு சொல்லி டாக்டர்கிட்ட கேட்கணும், சார்கிட்ட பேசணும். ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஆபித் அலி இருக்காரு, உங்க கேள்விக்கு பதிலளிப்பாரு. இல்லை 2 வயசுலலாம் குழந்தை வந்து நிற்க ஆரம்பிச்சு நடக்க ஆரம்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்கணும், சரிங்களா? ஸோ அதனால் டெவலப்மெண்டல் டிலே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால வந்து அவங்களுக்கு பிறந்த உடனே ஏதாவது லேட்டாக அழுதாங்களாங்க அவங்க? சார் வந்து அப்படிதான் சார் இருந்தா, கொஞ்சம் எல்லாமே லேட்டா தான் சார் பண்ணா. எல்லாமே லேட்டு, முகம் பார்த்து சிரிக்கிறது, தலை நின்னது எல்லாமே லேட் ஆச்சுங்களா? கொஞ்சம் லேட்டா தான், இல்ல முகம் பார்த்து சிரிக்கிறது கரெக்டா இருந்தது சார். மத்தபடி நீங்க அந்த தவுந்து போற இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிலே ஆயிட்டு தான் இருந்தது. ஓகே, இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் இப்போ வந்து 2 வயசு ஆகுது சார், இன்னும் வந்து பையன் சரியா கூட நிக்க மாட்டேங்கிறான் சார். ஆமாம், 1 வயசுலேயே வந்து கரெக்டாக நிற்க ஆரம்பிச்சுங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் டிலேன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா வந்து 2 வயசுல நிற்கலங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களா? போய் டாக்டர்லாம் பார்த்தீங்களா நீங்கள்? சார் டாக்டர் பார்த்தேன் சார். டாக்டர் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துருக்கோம் சார். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நானே சொல்கிறேன், கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாப்ல. எம்ஆர்ஐ ஸ்கேனில் என்ன இருக்குன்னு சொன்னாங்க? அதை பற்றி எதுவும் சொல்லல சார், நான் இன்னும் வெயிட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாப்ல. எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து நார்மலாக இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து அடுத்த கட்டமாக வந்து நீங்கள் திருப்பி டாக்டர் பார்த்து இதுக்கு ஃபிசியோதெரப்பி, சில கையில் ஏதாவது வந்து உங்களுக்கு பவர் அதிகமாக இருந்துச்சு, இல்லை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஃபிசியோதெரப்பிலாம் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வரும், சரிங்களா? எம்ஆர்ஐயில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு எம்ஆர்ஐ பற்றி பெருசாக சொல்லலைன்னா மோஸ்ட்லி இது நார்மலாக தான் இருக்கணும். பட் எம்ஆர்ஐ நார்மலாக இருந்தால் கூட இந்த டெவலப்மெண்டல் டிலே இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அவங்க டாக்டர் சொல்கிற மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைனாலும் நீங்கள் காமிச்சு செக் பண்ணி தான் நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ண முடியும், சரிங்களா? ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சேகரும் இருக்காரு, உங்க கேள்விக்கு ஆலோசனை தருவார். குழந்தை டாக்டர் சொன்னாப்புல இந்த குழந்தை வந்து 1 இயர் இப்போ 2 வயசுல நடக்கலைங்கிறீங்க, எல்லாமே டிலே ஆயிருக்கு. மெயினாக இந்த குழந்தை வந்து அழுவாததுனால வந்து மூளைக்கு போகிற ஆக்சிஜன் குறைஞ்சதுனால வந்திருக்க சான்ஸ் இருக்கு. சரிங்க சார், ஓகே சார். அதனால ஃபிட்ஸ் எதுவும் வந்துச்சா இது வரலையும் குழந்தைக்கு? அந்த மாதிரி எதுவும் இல்லை சார், ஃபிட்ஸ் இல்லாததுனால எல்லாம் டிலே ஆகிருக்கிறதுனால இதுக்கு மெயினாக நீங்கள் வந்து முதல்ல ஹியர் எதுவும் இது காது கேட்காம எதுவும் இருக்கா, எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு அதையும் செக் பண்ணிக்கணும். ஓகே. 2வது கண்ணும் நார்மலாக இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். இதுக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட் சார் சொன்ன ஃபிசியோதெரப்பி தான் இதுக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட்டு. ஓகே சார். எக்ஸசைஸ் கொடுக்கறது, தொடர்ந்து எக்ஸசைஸ் கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னாக்க இந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் எல்லாம் டிலேயாக தான் வரும், அது புரியுதா உங்களுக்கு? அதனால நீங்கள் வந்து கரெக்டாக அந்த எக்ஸசைஸை கற்றுக்கிட்டு வீட்லேயே நீங்கள் வந்து எக்ஸசைஸை பண்ணணும். பண்ணிங்கன்னாக்க இன்னும் 1 or 2 இயர்ஸில் அது நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் இப்போ ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், தொடர்ந்து எக்ஸசைஸை பண்ணுங்கள். ஓகே சார். ஓகே சார், நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். மருத்துவம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்க வீட்டில் இருந்தபடியே கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444459444. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க. குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஈரோட்ல இருந்து பேசுறேன். என் பேர் நித்யா. ஓகே நித்யா, உங்களோட क्वेश्चन என்ன? நான் கன்சீவா இருக்கேன். இப்போ 36 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே, கங்க்ராட்ஸ் நித்யா. இப்போ உங்களோட கேள்வி என்ன? தேங்க் யூ மேம். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு நேத்துல இருந்து அடிவயிறு சுருக்குன்னு குத்திக்கிட்டே இருக்கு. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் அனுராதா இருக்காங்க. ஓகே மேம். சொல்லுங்கம்மா, எங்க வலி இருக்கு உங்களுக்கு? கீழே லெஃப்ட் சைடுல அடிவயிறுல மட்டும் சுருக்குன்னு குத்திட்டே இருக்கு. இல்ல உங்களுக்கு அழுத்துற மாதிரி பின்னாடி பரவற மாதிரி வலி ஏதா இருக்கா? அப்படி எதுவும் இல்ல, ஆனா அந்த பெயின் மட்டும் சும்மா விட்டு வந்துட்டு இருக்கு. எப்ப இருந்து இருக்கு உங்களுக்கு? நேத்தும் முந்தா நேத்தும். ஓகே, அது முதல்ல போய் பாருங்க, யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு ட்ரீட் பண்ணி பாருங்க, கண்டுபிடிங்க. யூரின் கல்ச்சர் கொடுத்து பாருங்க. டாக்டர் போய் பாருங்க, ஒருவேளை ஒரு பிரசவ வலியா இல்லை 1 மாசமா வலியா இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகே மேம். அப்புறம் நான் எவ்ரி டைம் எந்திருந்து உட்காந்து திரும்பி படுக்கும் போது அந்த பெல்விக் போன்ல வந்து சொடக்கு விழுற சவுண்ட் மாதிரி கேட்டுட்டே இருக்கு. எங்கங்க? பெல்விக் போன்ல சும்மா சொடக்கு விழுகிற மாதிரி சவுண்ட் கேட்டே இருக்கு. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. யூஸ்வலாக ப்ரெக்னன்சில கொஞ்சம் சேஞ்சஸ் வரும், அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். சொடக்கு விடுற மாதிரி நீங்க என்ன பொசிஷன்ல நார்மலா உடனே டக்குன்னு இருக்குன்னு சொல்றாங்க, அதுக்கு என்ன மேம் பண்றது? என்னங்க? லாஸ்ட் டைம் ஸ்கேன் பண்ணப்ப லாஸ்ட் டைம் டர்ம் ஸ்கேன் சொல்லி ஒன்னு பண்ணினாங்க. ஓகே. சோ அந்த ஸ்கேன் பண்ணப்போ எனக்கு வாட்டர் லெவல் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. எவ்வளவு இருக்கு வாட்டர் லெவல்? அது எனக்கு சொல்லல, ஆனா அவங்க கரெக்டா கொஞ்சம் கம்மியா இருக்கு, நீங்க தண்ணி நிறைய குடிங்கன்னு சொன்னாங்க. ஓகே. உங்களுக்கு 4 லிட்டர்ஸ்க்கு மேல தண்ணி எடுத்துக்கவே முடியல. ஓகே, வாட்டர் லெவல் 9 கம்மியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு உங்களோட பிளசன்டல் ஃபங்க்ஷன் கம்மியாயிட்டு வருதுன்னு அர்த்தம்.
நீங்க தேவைன்னா ஒரு டாப்லர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம், குட் மார்னிங். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. உங்க பேரு எங்க இருந்து கால் பண்றீங்க? ஓகே, தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர் கிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் அனுராதா அவர்கள் கிட்ட ஒரு கேள்வி. பிரெக்னெண்டா இருக்க டைம்ல அனிமியா, ரத்த சோகை ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அவங்க எப்படிலாம் ஆரோக்கியமா அவங்க மெயின்டைன் பண்ணணும் டாக்டர்? இந்த ப்ரெக்னன்சி டைமில் இப்போ வந்து நம்ம இந்தியாவில் வந்து அனீமியா ரொம்ப காமன். எஸ்பெஷலி கேர்ள் சைல்ட்ஸ் வந்து டிப்ரைட் ஆஃப் ஃபுட். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அந்த மேல்ஸ் கொடுக்க ப்ரிஃபரன்ஸ் வந்து கேர்ள் சைல்டுக்கு யூஸ்வலாக யாரும் கொடுக்கறது கிடையாது. அதனால் அவங்க ஃபுட் இன்டேக்கே வந்து ப்ராப்பராக இருக்காது. ப்ராப்பர் ஹெல்த்தி ஃபுட் எடுக்க மாட்டாங்க, அயன் ரிச் ஃபுட் எடுக்க மாட்டாங்க. அது இல்லாமல் வந்து இனிஷியல் பீரியட்ஸ் நிறைய போகிறது, அந்த ப்ராப்ளம்னால அவங்களுக்கு அனீமியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஹூக்வார்ம் இன்ஃபெஸ்டேஷன், இந்த மாதிரி நம்ம வயிற்றுல நாக்குப்பூச்சி அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அனீமியா ப்ரெசிபியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ப்ராப்பர் ஹெல்த்தி ஃபுட்டு, அயன் ரிச் ஃபுட் ஒழுங்காக எடுத்துக்கணும். அதே மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக ட்ரீட் பண்ணணும். ஓப்பன் ஏர் டிஃபிகேஷன் இருக்கக்கூடாது. வெளியில் மோஷன் போகிறோம் ஒழுங்காக ப்ராப்பராக க்ளீன் டாய்லெட்ஸில் யூஸ் பண்ணிவிட்டு பேர் ஃபுட்டில் நடக்கக்கூடாது. அயன் ரிச் ஃபுட் எடுத்துக்கணும். யூஸ்வலாக பை 12 இயர்ஸ் அந்த ஏஜ் 12 ஹீமோக்ளோபின் இருக்குது நம்ம அச்சீவ் பண்ணி ஆகணும். அப்போ தான் ப்ரெக்னன்சியில் வர அனிமியா ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஏன்னா அனிமியா வந்தால் குழந்தை குறை மாதமாக வர்றதுக்கோ, அம்மாவுக்கு கை கால் வீக்கோ, ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, ஃபைன். ஜென்ரலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது மட்டும் குழந்தைகளுக்கும் கிடையாது, பெண்களுக்கு நிறைய போஷாக்கான விஷயங்கள் கொடுப்பாங்க. அப்படி இல்லாமல் ஒரு பெண் குழந்தைக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே ரொம்பவே ரிச்சான ஃபுட், அதுவும் அயன் ரிச்சான ஃபுட் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் முரளி நரசிம்மன் அவர்கள் கிட்ட ஒரு கேள்வி. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெயில் கால நோய்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் வெயிலில் போனால் சன் டர்ன்றது ரொம்பவே பெரிய ஒரு பாதிப்பாக இருக்குது. ஸோ வெயிலில் ஸ்கின்னை எப்படிலாம் பராமரிச்சுக்கலாம் டாக்டர்? அது நீங்கள் சன் டேன்னு சொன்னீங்க. சன் டேனோட பெரிய விஷயம் வந்து இந்த வேர்க்குரு தான். வேர்க்குரு வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறது. ஏன்னா வேர்க்குரு வந்து சன் டேன்னா வெறுமே டார்க் ஆகிடும் ஸ்கின்னு. வேர்க்குருனா அதோட சேர்த்து அரிப்பு எல்லாமே வரும். ஸோ இந்த ஸ்வெட்டிங்கை வந்து நம்மளால் இந்த ஹியூமிட் கிளைமேட்டில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்டேக் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் நிறைய 3-4 லிட்டர் சாதாரணமாகவே தண்ணி குடிக்கணும். இந்த சம்மரில் இன்னும் வெளியிலலாம் போயிட்டு வந்தோம்னா இன்னும் ஜாஸ்தி தண்ணி குடிக்கணும். கூட வந்து சால்ட் அந்த மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எலக்ட்ரோலைட்ஸ் இருக்க மாதிரி சில ஜூஸஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இப்போது வந்திருக்கு. அந்த மாதிரி ஜூஸஸ்லாம் சாப்பிட்லாம். சன்ஸ்க்ரீன் தடவுறது வந்து ரொம்ப காமன் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஆனால் அதை வந்து சரியாக யூஸ் பண்ணுறது இல்லை. யூஸ்வலாக சன்ஸ்க்ரீன் தடவணுன்னா அது ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுன்னா ஒரு 20 மினிட்ஸாவது வேணும். அதனால வெளியில போறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நம்ம சன்ஸ்கிரீன் போட்டுட்டு. ஓகே சார், தொடர்ந்து பல விஷயங்கள் பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? சரவணன் பேசுறேங்க. ஓகே சரவணன், உங்களோட கேள்வி என்ன? நரம்பியல் டாக்டர் பேசுறேங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஆபித் அலி இருக்காரு. நைட்ல தூங்கும்போது கை அப்படியே மறுத்து போகுது. நரம்பியல் டாக்டர் பேசுறேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க. நைட்டு பகல்லாம் தெரியல சார். நைட்ல அப்படியே 2 மணி 3 மணிக்கு தூங்கும்போது அப்படியே கை மறுத்து போகுது. ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து கை மறுக்குது. அது எதனால அது மாதிரி மறுக்கும்? இல்ல ஒரு சைடா இருக்குங்களா இல்ல 2 பக்கமும் மாறி மாறி வருதுங்களா? ரெண்டு கையும் தான். 2 கையும் வருதுங்களா? உங்க வயசு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? 40. என்ன வேலை செய்றீங்க நீங்க? மளிகை வியாபாரம். மளிகை வியாபாரம். வெயிட்டா தூக்குற மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு வேலை இருக்குமா? அதிகமா 2 வீலர் யூஸ் பண்ணுவீங்களா? இல்லைங்க, அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன். யூஸ் பண்ண மாட்டீங்க. படுக்கிறது நேரா படுப்பீங்களா இல்ல ஒரு சைடா படுப்பீங்களா? இல்ல, அப்படி மாறி மாறி தான் படுப்பேங்க. ஓகே. இந்த 2 கையும் மறுத்து போற மாதிரி இருக்கு. இந்த கையில சம்டைம்ஸ் அந்த கையில சம்டைம்ஸ் அந்த மாதிரி வருதுன்னா இது மோஸ்ட்லி இந்த cervical spondylosis, கழுத்து எலும்பு தேய்மானம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும். புரியுதுங்களா? உங்களுக்கு கழுத்து வலி இருக்குங்களா? அது இல்லைங்க, அது வலி இல்ல. கழுத்து வலி இல்லை உங்களுக்கு. பட் இந்த மாதிரி மரத்து போறதுக்கு முக்கியமான காரணமே இந்த மாதிரி cervical spondylosis தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சைடு இதுவே வந்து ஒரு சைடு வந்து கை மறக்குது, அதே மாதிரி ஒரு கால் மறக்குதுன்னா வந்து நீங்க நியூரோ டாக்டர் தான் பார்க்கணும். அந்த மாதிரி இல்லாம படுக்கும் போது தான் வருது, காலையெல்லாம் இல்லைன்னா வந்து மோஸ்ட்லி நீங்க கழுத்துக்கு ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணீங்கன்னா வர்றதுதான். நீங்க நியூரோ டாக்டர் பாருங்க, தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ரே இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேன் ஏதாவது பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த cervical spondylosis, கழுத்து எலும்பு தேய்மானம் இல்லை நரம்பு ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். பட் நீங்க சொல்றதுலாம் ஆரம்ப கட்டமாக தான் இருக்கு. நீங்க நியூரோ டாக்டர் பார்த்தீங்கனாலே இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா?
ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் பாலமுருகன் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. டாக்டர் ஜென்ரலாக வந்துட்டு சர்ஜரி அப்படின்ற வார்த்தையை கேட்டோன்னே பல பேருக்கு வந்துட்டு ஒரு பயம் வந்துடும். ஐயோ சர்ஜரியா, என்ன நோயா இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. அதை தாண்டி இப்போ வந்துட்டு லேப்ரோஸ்கோபிக் வந்துருச்சு. ஸோ அந்த கீ ஹோல் சர்ஜரி அதை பற்றின ஒரு அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி ஒரு ப்ரீஃபான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமா? ஓகே, கீஹோல் சர்ஜரின்றது மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி. அதாவது நம்ம வந்து சிறு துளை போட்டு அது வழியாக வந்து ஒரு டெலஸ்கோப் உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு உள்ளே காற்று அடித்து அந்த எந்த இடத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அதை வந்து பெருசாக்கி உள்ளே வந்து சிறு துளை வழியாகவே வந்து என்னென்ன அறுவை சிகிச்சை தேவைப்படுதோ அது அறுவை சிகிச்சை செஞ்சு எடுக்கிறது. ஸோ இது வந்து பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. முன்னாடி வந்து ஜென்ரல் அனஸ்தீசியாவில் பண்ணுறது, இப்போலாம் வந்துட்டு ஸ்பைனல் அனஸ்தீசியாலையும் பண்ணுறாங்க. ஸோ இது டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்லேயும் வந்துட்டு வி டூ கீஹோல் சர்ஜரி பண்ணுறாங்க. அதாவது வயிறு சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஃபீல்ட்லையுமே வந்துருச்சு. ஒரு எலும்பு சம்மந்தப்பட்ட ஜாயிண்ட்டில் பண்ணுறதுலையும் ஒரு கீஹோல் சர்ஜரியில் பண்ணுறாங்க, நரம்பு சம்மந்தப்பட்டதுலையும் பண்ணுறாங்க, யூராலஜி, இந்த மாதிரி எல்லா அறுவை சிகிச்சையுமே வந்து இந்த மாதிரி சிறு துளை போட்டு மினிமல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிறு துளை வழியாக உள்ளே சென்று எல்லா அறுவை சிகிச்சையும் செஞ்சு, அதாவது இது வந்து டைம் கன்சப்ஷனும் நமக்கு வந்து சேவ் பண்ணும். பேஷண்ட்டோட தங்குற ஹாஸ்பிட்டலில் வந்து தங்குற நேரம் குறைக்கும், அவங்களோட எக்ஸ்பென்சஸ் குறைக்கும், எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து இதில் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ டே கேர் சர்ஜரி அப்படின்னு மேக்ஸிமம் வந்து டே கேர் சர்ஜரி, அதாவது காலையில் வந்துட்டு ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆகி போகிற மாதிரி பண்ணுறோம். ஓகே ஃபைன் டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? உங்க பேர் என்னம்மா? செல்வி. ஓகே செல்வி, உங்களோட கேள்வி என்ன? எலும்பு டாக்டர் பேசணும். ஓகே, உங்களோட கேள்வி என்னன்னு சொல்லி தொடர்ந்து பேசலாமா? கையில எலும்பு உடஞ்சிட்டு இருக்கு. ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் பாலமுருகன் இருக்காரு, உங்க கேள்விக்கு பதிலளிப்பாரு. சொல்லுங்கம்மா, எங்கம்மா? எந்த கையிலையா? கையில. எப்பம்மா? 1 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, அது இன்னும் எலும்பு கூடல. சரி, இப்போ எக்ஸ்ரே ஏதாவது எடுத்து பார்த்தீங்களா? இப்போ எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம், அப்படியே தான் இருக்கு. ஓகே, மாறி கூடி இருக்குன்னு சொன்னாங்களா இல்லைன்னா கூடவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்களாம்மா? கூடவே இல்லை சொல்லியிருக்காங்க. சரி, இது கூடவே இல்லாததுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாமா. உள்ள சதை ஏதாவது மாட்டிட்டு இருந்தாலும் இருக்கும், இல்லை எலும்பு தூள் ஏதாவது உள்ள வந்து சரியாக சேரலைனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு எலும்பு டாக்டரை பார்த்துட்டு இது வந்து அறுவை சிகிச்சை செஞ்சு தான் அந்த பகுதியை வந்து கொஞ்சம் நீக்கிட்டு உங்களுக்கு வந்துட்டு பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருக்குமா. ஃபுல்லாவே கூடலை அப்படின்னா வந்துட்டு பார்த்துருக்கோம். சரிம்மா, பார்த்து இடுப்புல இருந்து எலும்பு எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த பகுதி வந்து கொஞ்சம் கேப் இருக்கனால உங்களுக்கு எலும்பு ரெண்டும் வந்து கூடுச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணும்போது கூடுச்சுனாலும் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஷார்டனிங் வந்துடும். அதனால வந்து ஒரு எலும்பு பகுதி சில பகுதியில இருந்து எலும்பு எடுக்கலாம் நம்ம, அதனால ஒன்றும் பண்ணாது. அந்த எலும்பு பகுதியை வந்து நடுவில் அந்த 2 எலும்புக்கு நடுவில் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வந்து பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அதனால ஒரு ப்ராப்ளம் இல்லைங்களா? அதனால ஒன்றும் ஆகாதுமா. அது பார்த்துக்கணும், ஒரு 2 மாசத்துக்கு வந்து நீங்க வந்துட்டு அசையாம பார்த்துக்கணும். அதுக்கு கட்டெல்லாம் போட்டு விடுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் சரியாயிடும் அது. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம், குட் மார்னிங், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ, குட் மார்னிங். நான் ஹேமா ஈரோட்ல இருந்து கால் பண்றேங்க. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? பேசணும். யார்கிட்ட? சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் பேசணும். ஓகே, உங்க லைன் டிஸ்டர்பன்ஸா இருக்குமா? 1 செகண்ட், உங்களோட கேள்வி என்னன்னு சொல்ல முடியுமா? குழந்தை 8 months ஆச்சு, பேபிஸ் 2 பேர் ட்வின் பேபிஸ். ஆனா இன்னும் அவங்க குப்புறவில்லை இல்ல, அதை பத்தி கேட்கணும் டாக்டர் கிட்ட. ஓகே ஓகே, பீடியாட்ரிஷியன் கிட்ட பேசலாமா? ஓகே, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் இணைப்புல தான் இருக்கார், சொல்லுங்க டாக்டர். குழந்தை வந்து 8 months ஆச்சு. சரி, ப்ரீமெச்சூர் பேபிஸ் ஆனா அவங்க சரி 2 months பிஃபோரே born ஆயிட்டாங்க. ஆனா இன்னும் குப்புற விழுகல அவங்க, அதை பத்தி கேட்கணும் டாக்டர். எடை எவ்வளவுமா இருந்துச்சு? born weight வந்துட்டு 1.5 இருந்தாங்க டாக்டர் 2 பேரும். ஓ, ரெட்டை குழந்தையா? ஆமா டாக்டர், ட்வின் பேபிஸ். சரி 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 சரி. இப்போ வந்து இப்போ எவ்வளவு எடை இருக்கு? இப்போ 6 kg இருக்காங்க டாக்டர் 2 பேரும். 6 kg, 6 கிலோ இருக்கு அப்போ? ஆமா டாக்டர், 2 பேரும் 6 கிலோ இருக்காங்க. சரிம்மா, இந்த மாதிரி குறை மாதத்தில் பிறந்ததுனால கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, புரியுதா? கொஞ்சம் அதை இன்னும் கொஞ்சம் வாட்ச் பண்ணி தான் அதை பார்த்து. முகம் பார்த்து சிரிக்குதா? முகம் பார்த்து சிரிக்கிறாங்க, விளையாடுறாங்கனால ஆக்டிவா ஓ இருக்காங்க. சரி சரி சரி. முகம் பார்த்தாலும் எத்தனை 2-3 மாதத்துல சிரிக்க ஆரம்பிச்சிட்டா? 2-3 மாதத்துக்குள்ள 3-4 monthsல சிரிக்க ஆரம்பிச்சாங்க டாக்டர். சரி, அப்போ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ 8 மாதம் ஆகுது, வெயிட் பண்ணி பாருங்க. வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டு சமயத்தில் இது பண்ணாமல் உருளாமையே எந்திரிச்சு அடுத்து உட்கார்றதுக்கு சான்ஸ் இருக்கு.
சரிங்க டாக்டர். அதனால நீங்க வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு அது செய்யலை டிலே ஆனிச்சுனாக்கா நீங்க டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு ஒரு குழந்தைய டாக்டர்கிட்ட நீங்க அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம். இப்போ ஒன்றும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. குறை மாதத்தில் பிறந்ததுனால ரெட்டை குழந்தையினால இந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம அதை மறுபடியும் ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சு தான் அதை என்னன்னு பார்க்கணும். சரிங்க டாக்டர். ஓகேங்க. எவ்வளோ மாதம் வெயிட் பண்ணலாம் டாக்டர்? இன்னும் 1 or 2 months வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். மருத்துவம் சார்ந்த பல விதமான விஷயங்கள் நம்ம ஷோல பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இந்த 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ, ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ராஜேஷ் அவர்கள் கிட்ட ஒரு கேள்வி. டாக்டர், ஜாண்டிஸ் ப்ராப்ளம் வந்தால் பல பிரச்சனைகள் வரும், குறிப்பாக வயிறில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி ஒரு ப்ரீஃபான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமா? ஸோ மஞ்சக்காமலைங்கிறது வந்து பல காரணம் இருக்குது. ஜென்ரலாக அதோட கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் வெளிப்படைக்குன்னா கண்ணு மஞ்சளாகவும் யூரின் வந்து எல்லோயிஷ் டிஸ்கலரேஷன் வரும். அதே சமயம் பேஷண்ட்டோட பசியின்மை இருக்கும், அப்படைட் குறையும். ஸோ இது வந்து பொதுவாக இம்பார்ட்டண்ட் ரீசன் வந்து 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து கல்லீரல் அலர்ஜி, லிவர் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம், ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு விஷயம் வந்து கல்லீரல்லேருந்து போகிற பித்தம் போகிற பாதையில் எதாவது அடைப்பு இருந்தாலும் இந்த மாதிரி மஞ்சக்காமலை வரும். ஸோ கல்லீரல் அலர்ஜி எகெயின் வந்து சில இன்ஃபெக்ஷன்ஸ், வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால வரலாம். அது பொதுவாக வந்து வைரல் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில வைரஸ் இருக்குது, ஹெப்படைட்டிஸ் A, B, C, E அந்த மாதிரி. அது இல்லாமல் வந்து சில சமயம் பேஷண்ட்ஸுக்கு ஃபீவர் வரப்பையும் கூடவே வந்து ஜாண்டிஸ் இருக்கலாம். அந்த கண்டிஷன்ஸ் மலேரியா, டெங்கு, லெப்டோஸ்பைரோசிஸ் வேறு இன்ஃபெக்ஷன்னாலையும் வந்து ஜாண்டிஸ் வர வாய்ப்பு இருக்குது. பட் நாம் பொதுவாக ஹாஸ்பிட்டல் செட்டிங்கில் மோஸ்ட் காமன் ஈட்டியாலஜி இந்த ஜாண்டிஸ்ன்னு வர பேஷண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆல்கால்னால் வருது. குடிப்பழக்கம் அதிகம் இருக்கிறவங்களுக்கு வந்து கல்லீரல் வீக் அடைஞ்சு ஒரு ஸ்டேஜில் வந்து கல்லீரல் அலர்ஜி ஏற்பட்டு ஆல்காலிக் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மோஸ்ட் ஆஃப் த டைம் பேஷண்ட்ஸ் வந்து ப்ராம்ப்டாக ஆல்கால் ஸ்டாப் பண்ணாலே ரிவர்ஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. பட் சம்டைம்ஸ் இந்த ஆல்கால் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ஜாண்டிஸ் இருந்தும் அப்போ வந்து கல்லீரல் சுருக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும். அது பேர் வந்து கிரானிக் லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். ஸோ ஆல்காலிக் ஹெப்படைட்டிஸ்லேருந்து ஆல்கால் கன்சம்ஷன் கண்டினியூ பண்ணாங்கன்னா கல்லீரல் வந்து பர்மனெண்ட்டாக டேமேஜ் ஆகிடும். அதுக்கு அல்டிமேட் ட்ரீட்மெண்ட் வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தவிர வேறு எதுவும் நம்ம பண்ண முடியாது. ஸோ கல்லீரல் சுருக்கம் வந்த பிறகு அதுக்கான பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். செகண்ட் ஈட்டியாலஜி வந்து பித்த போகிற பாதையில் எதாவது அடைப்பு இருந்தால் சொல்லும். அது வந்து சில சமயம் கட்டி டியூமர்னால் இருக்கலாம். சில சமயம் பித்தப்பையில் இருக்கிற கல் வந்து கீழே வந்து அடைச்சி அதனாலையும் ஜாண்டிஸ் வரலாம். இதுக்கு பேர் இன்னொரு இதில் வந்து சர்ஜிக்கல் ஜாண்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து இந்த பித்தப்பையில் இருக்கிற கல் வந்து கீழே வந்து அடைக்கும் போது அது எண்டோஸ்கோப்பி வழியாகவே அந்த கல் நீக்கி ஜாண்டிஸை குணப்படுத்த முடியும். கட்டி அந்த நாள் வருதுன்னா அது வந்து சர்ஜிக்கலாக ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டி வரும். ஸோ எல்லா ஜாண்டிஸும் ஒரே இது கிடையாது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நேட்டிவ் மெடிகேஷன்ஸ் எடுக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அது என்னன்னே செக் பண்ணாமல் நேட்டிவ் மெடிசன் எடுக்கும் பேஷண்ட் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் நாங்கள் பார்க்க முடியுது. ஸோ அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸுக்கே வந்து வெறும் மருந்து எடுத்துகிட்டு வருவாங்க, ரொம்ப லேட்டாக வருவாங்க. அப்படி ரொம்ப பிளட்டில் இன்ஃபெக்ஷன் ஆகி கிரிட்டிக்கலாக வருவாங்க. ஸோ ஜாண்டிஸ் வந்து எதனால் வருது அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கான வைத்தியம் பண்ணுறது சிறந்த முறையாக இருக்கும். ஓகே, பொதுவாக ஜாண்டிஸ் அப்படின்னா ஒரு நார்மலான மெடிசன் வீட்டில் இருக்கவங்களே வந்துட்டு சூடு அதிகமாக இருக்கலாம், அதனால கூட ஜாண்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பல விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் ஒரு டாக்டர் போய் முறையாக அணுகி எதனால ஜாண்டிஸ் வந்திருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறது மிகவும் அவசியமான விஷயமா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். குட் மார்னிங். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? ஹலோ. ஓகே சார், இன்னும் கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா? உங்களோட வாய்ஸ் அந்த அளவுக்கு கிளியரா இல்லை. உங்களோட கேள்வி என்ன? ஓகே மேம். 2 days வந்து பஸ் டிராவல் பண்ணா சரியா தூக்கம் இல்ல. ஓகே. டிராவல் பண்ணி முடிச்சோம், 2 நாள் தூக்கம் இல்ல. திடீர்னு வந்து வயிறு வந்து பெயின் ஆகுது மேம். 1/4 மணி நேரம் வந்து நல்லா இருக்கு, அடுத்து 10 நிமிஷத்துல வயிறு ரொம்ப இழுத்து அப்படி பிடிக்குது, மறுபடியும் பெயினா இருக்கு மேம். பட் முன்னாடி வந்து அந்த அல்சரோ எந்த ஸ்டோன் ப்ராப்ளமோ எதுவுமே இல்ல. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ராஜேஷ் இருக்காரு, உங்க கேள்விக்கு பதில் அளிப்பாரு. வயிறு எந்த பகுதியில் சார் வலிக்குது? சார், வயிறு எந்த பகுதியில் வலிக்குது? மேல் வயிறா அடி வயிறா? வலிக்குது சார். சாரி, ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடுமே வலிக்குது சார். ரைட் அண்ட் லெஃப்ட் 2 பக்கமே வலிக்குதான். இல்ல மேல் வயிறுங்களா?
ஆமா சார். பெயின் வந்து காமன் நேரம் ரிலாக்ஸ் ஆகுது சார் வயிறு, அப்புறம் திடீர்னு அப்படியே ஃபுல்லா இழுத்து பிடிக்கும் சார் டைட்டா, அப்புறம் மறுபடியும் நார்மல் ஆகிக்கும் சார். ஃபைன் ஃபைன். லூஸ் மோஷன் இருக்குங்களா? எந்த ப்ராப்ளம் இல்லை சார். முன்னாடி ஸ்டோனோ அல்சர் எதுவுமே இல்லை சார். சரி, இது இது பேர் ஜென்ரலாக காலிக் அப்படின்னு சொல்லுவோம். இது பல காரணம் இருக்குது. ஆஸ் சிம்பிள் அஸ் இன்டெஸ்டைனல் காலிக்காக இருக்கலாம், இல்லை பித்தப்பையில் கல் இருக்கனால இருக்கலாம், ரீனல் ஸ்டோனாக கூட இருக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அப்டாமினல் அல்ட்ராசவுண்ட் பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் காசஸ் வந்து ரூல் அவுட் பண்ணிக்கலாம். அதே சமயம் வந்து ஒரு டாக்டர்கிட்ட எக்ஸாமினேஷனும் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் சொல்கிறது வந்து இன்டர்மீடியண்ட்டாக வர்றது வந்து ஒரு காலிக்கி பெயின் அப்படின்னு சொல்லுவோம். இது குடலில் இருக்கிற இன்ஃப்ளமேஷனால் இருக்கலாம், இல்லை இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், பித்தப்பையில் இருக்கிற கல்னால் இருக்கலாம். ஸோ ரீசன் வந்து டெஃபினட்டாக இந்த சிம்டம் மட்டும் வச்சு சொல்ல முடியாது. ஸ்கேன் பண்ணிவிட்டு எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு அது சொல்ல முடியும். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் சத்யா, வேளச்சேரியிலிருந்து கால் பண்றேங்க. ஓகே சத்யா, உங்களோட கேள்வி என்ன? கைனகாலஜிஸ்ட் கிட்ட பேசணும். ஓகே, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் அனுராதா இருக்காங்க. ஓகே மேடம், எனக்கு மேபி பிளாக்கேஜ் இருக்குமான்னு சொல்லிட்டு ஹெச்எஸ்ஜி எடுக்க சொன்னாங்க. ஓகே, அது எடுத்தோம். அப்போ வந்து அந்த மந்த் வந்து கான்டாக்ட் வேண்டாம், மேபி ரேடியேஷன் பட்டிருக்கோம் அப்படின்னாங்க. அது 1 month ஓகேவா, இல்லை நெக்ஸ்ட் மந்த்தும் அந்த மாதிரி இருக்கணுமா கான்டாக்ட் இல்லாம? இப்போ யூஸ்வலாக ஹெச்எஸ்ஜி எடுக்கிறது வந்து உங்களுக்கு ஓவுலேஷன் வரதுக்கு முன்னாடி எடுத்துருவாங்க இல்லையா, பீரியட்ஸ் வந்ததுக்கு முன்னாடி எடுத்துருவாங்க. அதனால உங்களுக்கு வந்து அந்த மந்த் மட்டும் அவாய்ட் பண்ணால் போதும் காசி. ஆனால் மோஸ்ட்லி அந்த சைக்கிள் கூட அஃபெக்ட் ஆகாது. சில ப்ரிகாஷன்ஸ்க்காக உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. பட் நீங்கள் அடுத்த மந்த் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அடுத்த மந்த் கான்டாக்ட் வச்சுக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் திவ்யாங்க, கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகே திவ்யா, உங்களோட கேள்வி என்ன? டெலிவரி ஆகி 9 months ஆகுது. ஓகே, செகண்ட் மந்த்லேயே பீரியட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு 5 months பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு 35 days 40 days அந்த மாதிரி தான் பீரியட்ஸ் ஆகுது. சில சமயம் பீரியட்ஸ் வரமாட்டேங்குது இப்பெல்லாம். ஸோ அதை பற்றி கேட்குறேன். ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் அனுராதா இருக்காங்க. நீங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறீங்களம்மா? ஆமாங்க. சரி, சம்டைம்ஸ் தாய்ப்பால் கொடுக்கும்போது பீரியட்ஸ் தள்ளி போகிறது நார்மல்மா. நீங்கள் அதை பற்றி பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஓகே, அந்த டைமில் தள்ளி போகுதுன்னா ப்ரெக்னன்சி இருக்கான்னு மட்டும் நீங்கள் ரூல் அவுட் பண்ணிக்கோங்க. பிரெக்னன்சி எதுவும் இல்லை டாக்டர். ஓகே, அப்புறம் நத்திங் டு வரி அபவுட் தட். ஓகேம்மா, இது ஒரு நார்மலான விஷயம் தான். தாய்ப்பால் கொடுக்கும்போது பீரியட்ஸ் தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். குட் மார்னிங், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? போடியிலிருந்து தமிழ்ச்செல்வி பேசுறேன். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? பாப்பா வந்து பெண் குழந்தை 1 year ஆகுது. ஆனா வந்து என்னாச்சும் அவ செஞ்சிட்டு இருக்கிறப்ப நாங்க வந்து அவளை போய் தூக்கணுமோ பிடிச்சோமோ அவளுக்கு வந்து போய் செவுத்துல முட்டிக்கிறா, இல்ல தளத்திலேயே அடிச்சுக்கிறா. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சேகர் இருக்காரு. என்ன செய்யுதுமா? சார் இப்ப பாப்பா வந்து 1 year ஆகுது. ஆமா, அவ வந்து இப்ப விளையாண்டு இருக்கிறப்பயோ ஏதாச்சும் தேவையில்லாத வேலை செய்யறப்ப நாங்க வந்து அவளை போய் தூக்கணுமோ இல்ல பிடிச்சோம்னா தளத்திலேயே அடிச்சுக்கிறா. தலையில் அடிச்சுக்கிறானா? தலையில அடிச்சுக்கிறான், இல்லைன்னா போய் செவுத்துல முட்டிக்கிறான். ஓ சரி 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 சரி. விளையாடுறப்ப நீங்கள் போய் டிஸ்டர்ப் பண்ணிங்கனாக்கா அவன் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறான். ஆமாம் சார், ரொம்ப கோவப்படுறான். ஓ சரி 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 சரி. நார்மலாக பிறந்த குழந்தை தானே அது? நார்மலாக தானே பிறந்துச்சு குழந்தை? ஆபரேஷன் சிசேரியன் பண்ணி தான் சார். சிசேரியன் நல்லா அழுதுச்சு இல்லை குழந்தை பிறந்த பிறகு? நல்லா அழுதாங்க சார். 3.5 கிலோ 3,850 இருந்தாங்க. சரி சரி சரி. இந்த மாதிரி யூஸ்வலாக 1 வயசுக்கு பிறகு என்ன பண்ணும் குழந்தை, இந்த மாதிரி விளையாடுறப்போ அது மாதிரி டிஸ்டர்பன்சஸ் பண்ணிங்கன்னா சில குழந்தை வந்து இந்த மாதிரி வந்து டெம்பர் டான்ட்ரம்னு பேர், உடனே கோவப்பட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும். சில குழந்தைங்க அந்த மாதிரி தான் செய்யும். நீங்கள் இந்த குழந்தையே முறையாக சரியான வழியில் நீங்கள் வந்து அதை தட்டி கொடுத்து விளையாடுறப்ப மெதுவாக கூப்பிட்டு அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுக்கு மேலே அதுக்கு வந்து எதுவும் அடிக்காமல் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் ப்ராப்ளமாக போயிடும், குழந்தை இன்னும் கோவப்பட ஆரம்பிச்சிடும். அதனால ஸ்லோவாக தான் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். இன்கேஸ் அப்படி குறையலைன்னாக்க அங்கே உள்ள லோக்கல் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு குழந்தைங்க டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அதுக்கு பிறகு அதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் பாருங்கள். ஸ்லோவாக நீங்கள் வந்து குழந்தைய தட்டி கொடுத்து அதை ஆதரவோடு பேசி மெதுவாக தான் அதை கூப்பிடணும். சில குழந்தை விளையாடுறப்போவே இல்லைன்னா அது ஏதாச்சும் செய்கிறப்போ நீங்கள் பண்ணிங்கனாக்க டெம்பர் டான்ட்ரம்னு போயிட்டு உடனே அடிக்கிறது, தலையை போய் மோதிக்கிறது இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடும்.
இதை நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க ஸ்லோவாக. தண்ணியில போயிட்டு விளையாண்டு தண்ணியில வந்து பேட்ல தண்ணி வச்சிருந்தோம் அதுல போய் விளையாடுறா. அதனால அதுல கீழே தண்ணி இந்த வெயில் காலத்தில் தண்ணியில் விளையாடுறது நார்மல் மாதிரி. தண்ணியில் விளையாடுறது நார்மல். அதுக்கு போய் நீங்கள் மிரட்டுவீங்க இல்லைன்னா அடிப்பீங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதை குழந்தைய மெதுவாக தான் டீல் பண்ணணும். நீங்கள் போய் அந்த குழந்தைய பிடிச்சி தரன்னு இழுத்தீங்கன்னாலோ இல்லைன்னா அடிச்சிங்கனாலோ குழந்தை உடனே ரியாக்ட் பண்ணும். அது மாதிரி செய்யாதீங்க. அந்த மாதிரி ஸ்லோவாக தான் கூப்பிட்டு செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி ஸ்லோவாக தான் அழைச்சிக்கிட்டு வந்து நீங்கள் அதை ஆதரவோடு அரவணைச்சு அதுக்கு உங்களோட பாசத்தினால தான் அதை கொண்டு வரணும். புரியுதா? சரி. படிப்படியாக தான் குழந்தைய நீங்கள் அந்த பழக்கத்துலேருந்து வெளியே கொண்டு வர முடியும் டாக்டர் சொல்லியிருக்காருமா. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இந்த 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். மருத்துவம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. குட் மார்னிங். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேம் நாங்க நாமக்கல்ல இருந்து சௌமியா பேசுறோங்க மேம். ஓகே சௌமியா, உங்களோட கேள்வி. மேரேஜ் 1.5 வருஷம் ஆகுதுங்க. பிரெக்னன்சி ஆகல, செக்கப்க்கு போயிருந்தாங்க. நீர்க்கட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. என்ன நீர்க்கட்டி இருந்தாலும் அந்த முட்டை வேலை செய்யற மாதிரி மருந்து மாத்திரை கொடுத்தாங்க, சாப்பிட்டாங்க. இப்ப மருந்து மாத்திரை ஊசி இன்ஜெக்ஷன்லாம் போட்டு 60 நாள் தள்ளி போயிருக்குங்க. அப்புறம் இடையில 2 செக்கப்க்கு போயிருந்தப்ப வந்து கன்சீவ் ஆயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 60வது நாள் வாங்க ஸ்கேன் பார்த்துட்டு நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று ஸ்கேன் பார்க்க போயிருந்தப்போ உங்களுக்கு வந்து வளர்ச்சி கம்மியா இருக்கு, 6.3 mm தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேம். ஒரு வாரம் பார்க்கலாம், அதுவே தானாவே டேட் ஆயிடுமோ அப்படி இல்லை இருக்குது அப்படின்னாலும் அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மேம். உங்களுக்கு அது என்ன எப்படின்னு எங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியல. ஓகே, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் அனுராதா இருக்காங்க. உங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போகுது இல்லையாப்பா? தள்ளிதாங்க போகும். முன்னாடி 3 மாசம் 4 மாசத்துக்கு ஆயிட்டு இருந்துங்க. இப்ப மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு கண்டினியூவா டேட் ஆகுற மாதிரி டேப்லெட் கொடுத்தாங்க மேம். சாப்பிட்டு இருந்தாங்க. இப்போ முட்டை வேலை செய்யற மாதிரி மாத்திரை கொடுத்தாங்க. அது சாப்பிட்டு 60 நாள் ஆகுதுங்க மேம். இடையில 2 ஸ்கேன் எடுத்தப்போ முட்டை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேம். 60 நாள் ஸ்கேன் பார்க்க போனப்போ வந்து வளர்ச்சி இல்ல, 6.3 mm தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, எடுத்த உடனே அது குழந்தை வளர்ச்சி எல்லாம் எடுத்துக்க முடியாது. உங்களுக்கு டிலேட் பீரியட்ஸ் இருக்கிறதுனால டிலேட் கன்செப்ஷனாக இருக்கலாம். அது 1 வீக் வெயிட் பண்ணி பார்த்து அந்த குழந்தை வளர்ச்சி நல்லா இருக்கான்னு, ஹார்ட் பீட்லாம் வந்துருச்சான்னு அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு பார்த்து தான் டிசைட் பண்ண முடியும். ஓகே மேம், அது 1 வீக் கழிச்சு வர சொல்லிருக்காங்க மேம். ஆமா, 1 வீக் கழிச்சு திருப்பி ஸ்கேன் பண்ணி பாருங்க. ஆகிருவீங்க, டேட் ஆகிருவீங்க, அப்படி இல்லைன்னா பார்க்கலாம், ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நடுவில் ஏதாவது ப்ளீடிங் இருந்தால் இமீடியட்டாக போயிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா 1 வீக் கழிச்சு திருப்பி ஸ்கேன் பண்ணி பாருங்க. வளர்ச்சி நல்லா வருதுன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஒருவேளை நல்லா இல்லைன்னா நம்ம அது க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ மேடம், இந்த என் மாவளுக்கு நுரையீரல் பக்கத்தில் கட்டி இருக்கு லேசா. ஓகே. அது ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்சம் லேசா இருக்குது. கீமோதெரபி எல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ என்ன ஓயாம சளி பிடிச்சி இருமிக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன செய்யலாம்? ஓகேம்மா, உங்களோட மகளோட வயது என்னம்மா? 7 வயசு மேடம். 7 வயசு. ஆமா, அது திருவனந்தபுரத்துக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க. என்னால வசதி இல்லை, நானே வீட்டு வேலை வசதி சாப்பிட்டு கெம்பிளே வச்சு காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். இல்ல குழந்தைக்கு என்னம்மா என்ன கட்டி இருந்துச்சு? அது என்னமோ டைமுன்னு என்னமோ சொன்னாங்க. ஓ சரி சரி. இப்போ என்ன உங்களுக்கு அந்த தைமமா கட்டியே எடுத்தாச்சு, இப்போ என்ன பண்ணுது? இப்போ நான் சளி பிடிச்சிக்கிட்டே இருமிக்கிட்டே இருக்கா. ஓ சரி சரி சரி. வயசு 7 வயசு ஆகுதா? 7 வயசு ஆகுது. சரி, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்களா? எக்ஸ்ரே எடுத்தேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தேன், எல்லாம் எடுத்தோம். அதில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்கா? அதில் ஒன்று என்ன திருவனந்தபுரத்துக்கு நீ போக சொன்னாங்க. திருவனந்தபுரத்துக்கு கொண்டு போய் காமிக்க சொன்னாங்க. குழந்தைகள் டாக்டர் கிட்ட காட்ட சொன்னாங்களா? சரி சரி. இந்த குழந்தைக்குமா இருமல் இருக்கிறதுனால முந்தி ஏதாச்சும் ஆஸ்மா மாதிரி எதுவும் இழுப்பு வருமா குழந்தைக்கு? அதெல்லாம் ஒண்ணுமே வராது. அப்போ மெயினா இதுல நோய் தொற்று லங்ஸ்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி இருமல் வந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். சரி. அதனால நீங்க ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு டாக்டர் கிட்ட, அங்க லோக்கல்ல உள்ள டாக்டர் கிட்ட ஊசியோ இல்லைன்னா மருந்தோ வாங்கி சாப்பிடணும். அது ஒரு 7 சாப்பிட்டீங்கன்னாக்க அதுல கண்ட்ரோல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த 2-3 நாளைக்கு ஊசி போட்டு அந்த இருமல் குறைஞ்சிருது. அதான் நீங்க 2-3 நாளைக்கு மட்டும் பத்தாது.
கிட்டத்தட்ட ஒரு 5 நாளைக்கு குறைச்சல 5 நாளைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். சரி. ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு தான் இது சொல்ல முடியும். லோக்கலில் காமிச்சு அந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணணும். அந்த தைமோமாவனால எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சா என்னன்னு அதையும் பார்த்துக்கணும். சரி. அது ரெண்டையும் பார்த்துக்கிட்டு தான் சொல்ல முடியும். சரி சார். சரி சார். வேற இந்த பிள்ளைக்கு இல்லைம்மா, வேற வந்து இதை நீங்கள் சொல்கிறத வச்சு மட்டும் நாங்கள் இதில் சொல்ல முடியும். குழந்தைய டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், குழந்தைய வந்து அந்த எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். அதை ரெண்டையும் பார்த்துக்கிட்டு அந்த டெஸ்ட்டையும் பண்ணி பார்த்தா தான் இதனுடைய ஃபுல் இது நமக்கு தெரியும். அதனால அங்கே லோக்கலில் உள்ளவங்கள்ட்ட யார்கிட்டயாச்சும் நல்ல இவங்கள்ட்ட காமிச்சிட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு தொடர்ந்து மருந்து மாத்திரை 5 நாளைக்கு அவங்க டாக்டர் சொல்லப்படி அது சாப்பிட்டா தான் அது கண்ட்ரோல் ஆகும். ஆமாம். ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் என் பேர் மீரா, நான் அருப்புக்கோட்டையில இருந்து கால் பண்றேன். ஓகே, உங்களோட கேள்வி என்ன? இப்போ எனக்கு செகண்ட் பிரெக்னன்சி எனக்கு இது. ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் டெலிவரி தான். இப்போ நான் வந்து எனக்கு வந்து April 11 வந்து டேட் கொடுத்துருந்தாங்க. பட் April 13 ஆயிடுச்சு. ஸோ பிரசவ வலிக்கு வெயிட் பண்ணலாமா வேணாமா மேடம்? ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் அனுராதா இருக்காங்க. ஏப்ரல் எத்தனை டேட், எப்பமா டேட் கொடுத்துருந்தாங்க? April 11 டேட் கொடுத்துருந்தாங்க மேடம். ஓகே. பட் வந்து April 13 ஆயிடுச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் டெலிவரியுமே வந்துட்டு கொடுத்த டேட்டுக்கு 2 நாளுக்கு அப்புறம் தான் பையன் பிறந்தான். ஓகே ஓகே. எல்லா ஸ்கேனும் பார்த்தாச்சு. போன வாரம் கூட டாக்டர் ஸ்கேன் பார்த்தாச்சு, எல்லாமே நார்மல் தான் ரிசல்ட் வந்தது. ஓகே ஓகே. ஸோ பிரசவ வலி இப்போ 2 நாள் வந்து வயிறு வலி விட்டு விட்டு வலிக்குது. வலி ஆரம்பிச்சுன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணுமா? பிரசவ வலி ஆரம்பிச்சுன்னா, பிரசவ வலி விட்டு விட்டு வருதுன்னா பிரசவ வலியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இந்த டைம்ல நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் போய் 2 நாள் விட்டு விட்டு தான் வலிக்குது. பட் கண்டினியூஸா அந்த வலி அப்படிதான். பிரசவ வலி கண்டினியூஸா வலிக்காதுமா, விட்டு விட்டு தான் வலி வரும் உங்களுக்கு. பிரசவ வலி கண்டினியூஸா தொடர்ந்து வலிக்காது உங்களுக்கு. விட்டு விட்டு கர்ப்பப்பை டைட் ஆகி அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு இறக்கமா இருக்கும். அதனால நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. அது பிரசவ வலியா இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க போய் டெலிவரி பண்ணிக்கலாம். ஓகே மேடம், தேங்க் யூ மேடம். ஓகே, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சேகர் அவர்கள் கிட்ட ஒரு கேள்வி. நம்ம நிகழ்ச்சி கூட ஒரு காலர் கால் பண்ணியிருந்தாங்க. நான் பிரஸ்ட் ஃபீட் கொடுத்துட்டு இருக்கேன், நான் தண்ணீர் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேள்வி வச்சிருந்தாங்க. ஸோ பொதுவாக தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன, தாய்ப்பால் எந்த அளவுக்கு அவசியம், அதை பற்றி தொடர்ந்து பேசலாம் டாக்டர். தாய்ப்பால் வந்து மிக முக்கியமானது. குழந்தைக்கு முக்கியமானது. அம்மாவுக்கும் தாய்ப்பால் கொடுக்கறது அம்மாவுக்கும் நல்லது. முதல்ல தாய்ப்பால் வந்து நார்மல் டெலிவரி குழந்தை பிறந்த உடனே இம்மீடியட்டாக எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும். ரெண்டாவது 6 மாதம் வரல, ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி தாய்ப்பாலில் இருக்குது. குழந்தைக்கு வேண்டிய ரைட் டெம்பரேச்சர், வேண்டிய நியூட்ரிஷன் 6 மாதம் வரலையும் தாய்ப்பாலில் தான் இருக்குது. அதனால் 6 மாதம் வரலையும் குழந்தைக்கு தாய்ப்பால் தான் கொடுக்கணும். அந்த பீரியடில் வந்து தண்ணியோ வேறு எதுவும் குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது, தாய்ப்பால் கொடுக்கையில் அம்மா வந்து நிறைய லிக்விட், ஃப்ரூட் ஜூஸ், தண்ணி, இந்த மாதிரி 4 லிட்டர்ஸ் வரலையும் குடிக்கணும். இந்த வெயில் காலமாக இருந்தால் இன்னும் அதிகமாக கொடுக்கறது நல்லது. ரெண்டாவது, நல்ல சரிவிகித உணவை எடுத்துக்கணும், ரெஸ்ட் எடுத்துக்கணும். அடுத்தது தாய்ப்பால். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, எவ்வளோ நாளைக்கு வந்து தாய்ப்பால் மட்டும் 6 மாதம் வரலையும் கொடுக்கலாம். அதுக்கு பிறகு தாய்ப்பாலில் இருக்க சத்து வந்து குழந்தைக்கு உன்னுடைய வளர்ச்சிக்கு போதுமானதாக இருக்காது. அதுக்கு பிறகு சாலிட் டயட்டு 6 மாதத்துக்கு முடிஞ்ச பிறகு சாலிட் டயட்டை கொடுக்கணும். லைக் வந்து பருப்பு, சாதம், அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குழைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். அதே மாதிரி வாழைப்பழம், உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு மசிச்சுட்டு உருளைக்கிழங்கு கொடுக்கலாம். அடுத்தது எவ்வளோ நாளைக்கு வரலையும் தாய்ப்பால் கொடுக்கலான்னு அடுத்த கொஸ்டின் வரும், கேட்பாங்க. 2 வயசு வரலையும் தாய்ப்பால் கொடுக்கணும். 6 மாதம் வரலையும் வெறும் தாய்ப்பால் கொடுக்கணும். 6 மாதத்துக்கு பிறகு தாய்ப்பாலோடு சேர்த்து மற்ற உணவு வகைகளையும் கொடுத்தா தான் குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு அது வந்து ஏற்றதாக இருக்கும், போதுமானதாக இருக்கும். அதனால் தாய்ப்பால் வந்து 2 வயசு வரலையும் தாய்ப்பால் கொடுக்கலாம். தாய்ப்பால் வந்து மிக மிக முக்கியமானது, அதை தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு தாய்ப்பாலை விட்டுட்டு புட்டிப்பாலோ இல்லை மாட்டுப்பால் கொடுக்கறது நல்லது கிடையாது. சில பேர் பால் பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பத்தாமல் எந்த அம்மாவுக்கும் இருக்காது. முதல்ல அம்மாவுக்கு தான் குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கணும்னு எண்ணம் வரணும். ரெண்டாவது, குழந்தை வந்து பால் குடிக்க வைக்கணும். இது 2 இருந்தாலே தாய்ப்பால் போதுமான அளவுக்கு வந்து சுரக்கும். அதனால் வந்து 6 மாதம் வரலையும் வெறும் தாய்ப்பால் மட்டுமும், அதுக்கு பிறகு உணவுடன் சேர்த்து தாய்ப்பாலை 2 வயசு வரலையும் கொடுக்கலாம்.
ஓகே. தாய்மார்கள் ரொம்ப சளி பிடிக்கிற மாதிரியான உணவுகள் சாப்பிடும்போது குழந்தைக்கும் சளி பிடிக்கும்னு சொல்றாங்க. ஸோ அவங்க நிறைய உணவுகள் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அது ஒரு ப்ராப்பரான விஷயமா இருக்குமா? இல்லை எந்த உணவும் வந்து ரொம்ப இந்த இது சளி பிடிக்கும். அதெல்லாம் சளி பிடிக்கிறது மெயினாக வந்து வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இதனால தான் சளி பிடிக்கும். இந்த உணவு சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடலாம். ரொம்ப காரமான உணவு, சில்லிஸ் அந்த மாதிரி வேண்டாம், கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். மற்றபடி எல்லாத்தையும் அம்மா சாப்பிட்றத பற்றி எந்த வித ஆட்சேபனையும் கிடையாது. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. குட் மார்னிங். பேசுறோங்க. ஓகேம்மா, உங்களோட பேர் என்ன? பானு. ஓகே, உங்களோட கேள்வி என்னம்மா? ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஆபித் அலி இருக்காரு, உங்க கேள்விக்கு பதில் அளிப்பாரு. கால் வலிக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நான் மாத்திரை கொடுத்தாங்க. சரிங்கம்மா. ஹலோ சொல்லுங்கம்மா, கேக்குது. நான் நரம்பு கால் புதியால் வலிக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் மாத்திரை கொடுத்தாங்க. அது சாப்பிட்டா ரொம்ப வயிற்று வலிக்குங்க. சரிங்கம்மா. அது காலையில நைட்டும் போடுறாங்க. காலையில போட்டாலே நைட் வரைக்கும் வயிற்று வலிக்குங்க. இல்ல உங்களுக்கு கால்லாம் மூட்டு வலி இருக்கா இல்ல ஒரு கால்ல ஃபுல்லா வலிக்குதுங்கம்மா? இல்ல புதிங்கால் எலும்புல வீங்கி இருக்கு. ஓகே. நடக்க முடியல, நின்னா ரொம்ப வலிக்கும், நடந்தாலும் வலிக்கும், இழுக்கும் பின்னாடி இருந்து நலம்பு. ஓகே. அதனால வலி ஜாஸ்தியா இருக்கு. வலி உங்களுக்கு குதிகால்ல மட்டும்தான் இருக்குங்களா இல்ல முதுகு கீழ் முதுகுல வலி இருக்குங்களா? இல்ல புதிங்கால் மட்டும்தாங்க. அப்பப்போ முட்டில வலிக்கும். ஓகே. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சா அவங்க மாத்திரை கொடுத்தாங்க. தொடர்ச்சியா உங்களை வலி மாத்திரை போட சொன்னாங்களா? இப்போ ஒரு வாரம் போட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஒரு 2 நாள் போட்டாலே வயிற்று வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இல்ல அது அந்த வலி மாத்திரைகள்னால சில சமயம் அல்சர் வரும். சரிங்களா? அது சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. கூடவே அந்த அல்சர் மாத்திரை வயிறு புண்ணாவாம கொடுக்குற மாத்திரையும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அதை கொடுத்துருப்பாங்க, நீங்க அதை சேர்த்து போட்டீங்களான்னு தெரியல எனக்கு. சரிங்களா? ஸோ யூஸ்வலாக இந்த குதிகால் வலிக்கெல்லாம் ரொம்ப நேரம் அதிகமாக நிற்காம நடக்காமல் இருந்தாலே செட்டில் ஆயிரும். உங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வலி மாத்திரைகள் 1 or 2 days போட்டாலே சரியாயிரும். உங்களுக்கு மாத்திரை ஒத்துக்கல வயிறு அல்சர் மாதிரி வருதுன்னா நீங்கள் அந்த மாத்திரையை ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி போய் டாக்டர் பாருங்க. அதை விட பவர் கம்மியாக மாத்திரை கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த ரொம்ப நடக்காமல் காலில் வந்து ரெஸ்ட் கொடுத்தாலே வந்து சரியாயின்னு தான் நினைக்கிறேன் நான். நீங்கள் போய் எலும்பு டாக்டர் பாருங்க முதல்ல இதுக்கு. சரிங்களா? ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? சுரேகன் பேசுறேங்க. காதுல பிரச்சனை இருக்குதுங்க. ஓகே, கால்லையா காதுலையாமா? காதுல. ஓகே, என்ன ப்ராப்ளம் இருக்கு? அது காது அவ்வளோ ஓட்டை இருக்குன்னு சொல்றாங்க 2 காதுலயுமே. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் பாலமுருகன் இருக்காரு. சொல்லுங்கம்மா. ஹலோ, இது எத்தனை வருஷமா இருக்கு உங்களுக்கு? எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் காதுல வந்தது இல்லைங்க சார். 2-3 மாசமா வந்து காது வலி, ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டா உடனே வந்து தலை பாரம் ஆயிடுச்சுங்க சார். சரி, இப்ப ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க 2 காதுக்குமே. ஆமா, இது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து காதுல நடுக்காதுக்கும் வெளிக்காதுக்கும் உள்ள நடுவில் உள்ள ஜவ்வுல வந்து ஓட்டை விழுந்திருக்கும். அந்த ஓட்டைனால உள்ள சீல் பிடிச்சு உங்களுக்கு வந்து பின்னாடி உள்ள எலும்பு மாஸ்டாய்டுன்னு சொல்லுவோம். அது வரைக்கும் வந்து சம்டைம்ஸ் சீல் பரவிடும். அதெல்லாம் காத்து இருக்கிற இடம். அந்த சீல் பரவுறதுனா அந்த காத்து இருக்கிற இடம்லாம் வந்து அழிஞ்சு போனதால உங்களுக்கு வந்து அந்த தலைவலி வர்றது, இந்த மாதிரி கோல்டான ஃபுட் சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து தலைவலிக்கிறது, மயக்கம் வர மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் வந்து காமன் தான். சில சமயத்தில் சீல் பிடிக்கவும் ஆரம்பிக்கும். இதனால உங்களுக்கு வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அந்த ஜவ்வு அந்த ஓட்டை விழுந்த இடத்த வந்து ஆர்டிஃபிஷியலான இதை வச்சு அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஆப்ரேஷன் 2 காதுக்கும் பண்ணிக்கிறது நல்லது தான். இல்லை நீங்கள் பண்ணாமல் அப்படியே விட்டிங்கன்னா மேற்படி வந்து இந்த சீல் வந்து மூளை வரைக்கும் பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா ரத்தம் பக்கத்துலேயே ரத்த நாளங்கள்லாம் இருக்குது, அந்த ரத்த நாளத்துலேயும் பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே நீங்கள் அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டிங்கன்னா இது சீக்கிரம் சரியாயிடும் உங்களுக்கு. ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. டாக்டர்ஸ் இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளுக்கு சரியான முறையில் பதில் அளிச்சிங்க. பார்த்துட்டு இருந்த நேயர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டாக்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்களும் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல நாளைக்கும் வேற துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவரோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.